அயோத்தியிலிருந்து புறப்பட்டு திருமணம் நடக்க இருக்கக்கூடிய கான்பூர் 5 நட்சத்திர ஹோட்டல் அங்கே வந்து சேர்ந்துட்டோம். அந்த ஹோட்டல் ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. அதாவது அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அதிக வீடுகள் இல்லாத ஒரு இடம், தனியாக இருக்குது. ஹோட்டலுக்கு வெளில வந்து ரோட்டில் வந்து பார்த்தா கண்ணு கெட்டின வரைக்கும் வீடுலாம் தெரியல, வெறும் வயல் பரப்பாக தான் தெரியுது. ஆனால் அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் பாராஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ கான்பூர்லேருந்து மெயின் சிட்டியிலேருந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகலாம். இப்படி ஜனசந்தடி அதிகம் இல்லாமல் இருந்தால் கூட ஓலா, ஊபர் இதெல்லாம் புக் பண்ணால் அடுத்த நிமிஷமே வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாராஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே நிறையா பேர் வராங்க, இதுமாரி இங்கே வராங்க. இந்த 2 பேரையும் கவர் பண்ணி அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது ஈஸியாக இருக்குது. ஒரு 250 ரூபா 300 ரூபாயில் கான்பூர் சிட்டியை அடைஞ்சிடலாம். நம்ம அயோத்தியிலேருந்து வரும்போது கான்பூர் சிட்டியை தொடலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம்னா பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தேசிய சாலை மேம்பாட்டு அதை அமைச்சிருக்க அந்த டோல் போடுற அந்த ரூட்டில் வந்துட்டோம். இடையில ஒரு கிராமங்கள்லாம் டச் பண்ணிட்டு வந்தோம். இன்னமும் அந்த ஏழ்மை தெரியக்கூடிய கிராமங்களும் இருக்க தான் செய்யுது. இந்த ஹோட்டலுக்கு வந்த உடனே இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன். ரோடு லெவலில் ஒரு வழியாக ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அங்கேருந்து போனால் இந்த மாதிரி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் அருமையாக இருக்கிற மாதிரி 2 பக்கமும் 2 சிங்கம் இருக்குது. நம்ம அந்த பால்கனிக்குள்ளே போன உடனே நம்ம உள்ளே போய் அங்கே நின்ன உடனேவே அங்கே வந்து அந்த வேலை செய்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடுத்த அந்த லக்கேஜெல்லாம் இறக்கின உடனே அதில் ஒரு டேக் மாதிரி கட்டிடுறாங்க. கட்டிட்டு நம்ம எதையுமே தூக்க விடலை, அவங்களே அழகாக கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. யார் யாருது எந்தெந்த ரூமுன்னு கேட்டுட்டு அந்த டேக்கில் நம்பரை எழுதிக்கிட்டு அந்தந்த ரூமில் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி அற்புதமான சிலை வடிவங்கள்லாம் கூட அந்த ஹோட்டல் வாசலில் அந்த செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப மெனக்கெட்டு செஞ்சுருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், நல்ல அருமையான கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இது இன்னும் ஒரு சைடில் பார்த்த ஒரு படம். அப்போ நான் ஒரு வீடியோவையும் காமிக்கிறேன். ஒரு ஓரமாக நல்ல செடி வளர்த்துருக்காங்க, அந்த காம்பவுண்ட் வால் ஓரமாக. முன்னாடி அந்த ஹோட்டலுடைய முகப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண்டபம் மாதிரி, ஒரு சின்ன மண்டபம் மாதிரி பண்ணிருக்காங்க. உள்ள 4 பக்கமும் குதிரை உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இதை பண்ணி தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேஸ்மெண்ட்டில் அதாவது தரைத்தளத்தில் நம்ம ரோட்லேருந்து வரும்போது காரில் நேராக வந்துட்டோம். அதையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேஸ்மெண்ட்டையும் பெரிய ஏரியாங்கிறதுனால ஒரு பகுதியில் இந்த மாதிரி லகூன், என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொட்டுற மாதிரி ஒரு அழகான ஏற்பாடு, ஒரு லகூன் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு 40 அடி அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு லகூன். அதுக்கு நம்ம பார்த்த பிறகு இது பாருங்கள், லகூனுடைய அமைப்பு அழகாக இருக்குது. நம்ம உள்ளே போனோடனே அந்த ஹோட்டல் நிர்வாகத்தார் வந்து ஒரு துளசி மாலை மாதிரி ஒன்று போட்டு வரவேற்கிறாங்க. அருமையான கூல்ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் நிறையா வேலைப்பாடான படங்கள்லாம் நிறையா மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்த பிறகு ஹால்தி ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நம்ம அந்த ஒரு ஒரு படத்தையும் பார்க்கும்போது அந்த ஒரு கலை நயம், அந்த படம் வரைஞ்சவங்களுடைய அந்த திறமையை வந்து நம்ம எப்படி பாராட்டினாலும் தகும். அவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. ஒன்றும் ஒரு அழகான இது. அது மட்டும் இல்லை, ஹாலில் வரைக்கும் இல்லை, ஒரு ஃப்ளோர்லேயுமே அவங்க அற்புதமாக இதான் இந்த முகப்பில் இருந்தால் நான் சொன்ன குதிரை மாதிரி சொன்னேனுங்களே, ஒரு 1 2 3 பக்கம், அந்த பக்கம் ஒரு குதிரை, ஒரு விளக்கு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இதில் தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குது. இந்த பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு அவங்க வாகனம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஷட்டில்னு சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது வரத்துக்கு தேவையான வாகனத்தை வந்து அவங்க ஹோட்டல் நிர்வாகமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த வாகனம் இல்லாமலேயே நம்ம கீழேருந்தே லிஃப்ட் மூலமாக மேலே வர முடியும்னு. இந்த ஏற்பாடெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதை நம்ம விளக்கமாக ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த ஹால்தி ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடினாங்க, நமக்கு வந்து அது எவ்வளோ மன மகிழ்ச்சியை கொடுத்தது, அந்த டான்ஸு, ஆட்டம் பாட்டம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு விழாவை திட்டமிட்டால் அருமையாக கொண்டாட முடியுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு காரணம். அதாவது அந்த ஹோட்டல் நிர்வாகம் ரொம்ப அற்புதமாக செயல்படுறாங்கன்னு தான் சொல்லணும். எந்த குறையுமே இல்லை. ஒரு 6ஆம் தேதி காலையில் கிளம்பி போனோம், 9ஆம் தேதி காலையில் வந்தோம். ஒரு நிர்வாக சிறப்பு நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த ஹோட்டலை ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தாஜ் குரூப் விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து தாஜ் கம்பெனியாக மாறுது. அதாவது இந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கும்போது அந்த ஹோட்டல் ரூமில் போய் இருக்கோம். அந்த ரூம்குள்ளே அவ்வளோ வசதி. சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன பிரமாதம், 5 ஸ்டார் ஹோட்டல்னால் அப்படி தானே இருக்கும், இதை எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடும். அதாவது எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டல் போகிற வாய்ப்பு கிடைக்குமான்னா எனக்கு தெரியல. எனக்கே இது முதல் தடவை தான். ஏன்னா அதற்கான வருமானம் இருந்தால் தான் அந்த ஹோட்டலுக்குலாம் போக முடியும். சராசரி மனிதர்களால் அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல பெரிய பெட்டு அருமையாக இருக்குது, ஒரு பெரிய டிவி, சௌரியமாக ஒரு ஃபோனு, அந்த இடத்துலையே ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே கீழே கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் நல்லா இருக்குது. ஒரு ஹீட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிற மாதிரி. டீக்கு தேவையான டீ பொடி எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு சைடு ஒரு ட்ரே இருக்குது அழகாக, தனியாக ஒரு சோபா உட்கார. இது இல்லாமல் பாத்ரூமில் போயிட்டால் நமக்கு அந்த சோப்பு, டவல் எல்லாமே இருக்குது. ஒரு சௌகரியமாக இருக்குது. அதை விட ஒரு முக்கியம் என்னென்னா, அந்த பாத்ரூமில் நீங்கள் எங்களுடைய கெஸ்ட்டு, நீங்கள் எதையாவது மறந்து வந்துட்டால் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு தெரியப்படுத்தினா நான் உங்களுக்கு அது தேவையானதை செய்கிறோன்னு எழுதியிருக்கு. நான் என்ன பண்ணேன், அந்த ரிசப்ஷனில் போய் எனக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டிருக்குங்க வர்ற வழியில், இங்கே பக்கத்தில் ஏதாவது மெடிக்கல்ஸ் இருந்தால் நான் போய் வாங்கிட்டு வரணும், இல்லை யாரையாவது ஒரு மருந்து வாங்கிட்டு தர முடியுமான்னு கேட்டேன். உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்களே உங்களுக்கு அதை பேண்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் காலை பார்த்துட்டு இது பேண்டேஜ் போட முடியாது, உங்களுக்கு வந்து நான் இது கட்டுறதுக்கு நான் ஒரு ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி டிஞ்சரு, பஞ்சு, கட்டுற துணி எல்லாமே கொடுத்து அவர்கிட்ட அமிச்சார். நான் சொன்னேன், இல்லை அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம், நானே கட்டிக்கிறேன்னு சொல்லி டிஞ்சரெல்லாம் போட்டு நல்லா மருந்தை போட்டு கட்டிக்கிட்டேன். அதை கட்டி கொடுக்கவும் அவங்க தயாராக இருந்தாங்கன்றத பதிவு பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ காசுன்னு கேட்டால் பணம்லாம் கிடையாது, ஃப்ரீ தான்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், ஒரு அழகான வியூ. இந்த மாதிரி வழியில் தான் நம்ம அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிற வழி 2 பக்கமும் இந்த மாதிரி அற்புதமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிலைகள் சின்ன சின்னதாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அதை கட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஆனால் அங்கே என்னென்னா, கீழே நம்ம விழா ஃபங்க்ஷனில் போய் நம்ம சாப்பிட்டா எல்லாமே ஃப்ரீ தான். அதே இடத்துல நம்ம ரூம்லேருந்து டீயோ காஃபியோ நம்ம ஆர்டர் பண்ணால், என் பையன் வந்து 2 டீ அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தான். அந்த டீக்கு வந்து அவங்க 150 ரூபா வாங்கிட்டாங்க.
சர்வீஸ் சார்ஜுன்னு. இங்கே பாருங்கள், ஒரு அருமையான ஒரு தோற்றம். ஃபுல்லாக சைடில் கார்டன், அந்த பக்கம் காம்பவுண்ட் வர உங்களுக்கு தெரியும். இந்த லகூனில் கீழே லகூனில் தண்ணி வந்து இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறதுலேருந்து வாயிலேருந்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த ஹால்தி நடந்த என்ட்ரன்ஸில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு இடம். இந்த ஹால்தி ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு, அழகாக இந்த பாருங்கள், கொடையெல்லாம் சுற்றி கொடை மாதிரி பண்ணி துணியிலேயே வந்து நல்லா இந்த உள்ளம் பூக்கள் இந்த பக்கம் இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஒரு அந்த ஏற்பாடெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். இதை மேற்கொண்டு விளக்கமாக சொல்கிறேன்.